அந்த கோமூஸ் நீரிணை இப்பொழுது உங்களுக்கு தெரியும் பெட்ரோலியத்துக்கு மட்டுமல்ல உரத்துக்கும் ஒரு முக்கிய வழித்தடமாக இருக்கின்றது. இலங்கை போன்ற நாடுகள் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பிரதான உணவு நெல் அரிசி சோறு. ஆகவே இந்த அரிசி உற்பத்தி நெல் உற்பத்தி பாதிக்கப்படுமா இருந்தால் மிக மோசமான நிலைமை இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் அனுபவிக்கும் உண்டு. அடுத்தது எங்களுடைய விவசாயிகளுக்கு நல்ல மழையும் இருந்து வளமாக்கியும் கிடைத்தால் அவர்கள் 2.5% பொருளாதார வளர்ச்சி எங்களுக்கு விவசாயிகள் தருவார்கள். விவசாயிகளே தருவார்கள் 2.5% பொருளாதார வளர்ச்சியை. இப்பொழுது மழையும் பொய்த்து கொண்டிருக்கின்றது. நாட்டில் மிக மோசமான வறட்சி, நீர்த்தேக்கங்கள்லாம் வறண்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே மழையும் இல்லாவிட்டு வளமாக்கியும் அவர்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்காவிட்டால், வளமாக்கி கிடைக்காவிட்டால் அல்லது விலை கடுமையாக அதிகரிக்குமா இருந்தால் விவசாயத்துறை பாதிக்கப்படும், உணவு உற்பத்தி பாதிக்கப்படும், போக்குவரத்து செலவு அதிகரிக்கின்றது. ஆகவே மக்களுடைய வாழ்வாதாரம் மிக மோசமாக பாதிக்கப்படும். ஆகவே அந்த நீரிணை உலகத்துக்கு மிக முக்கியமானது, குறிப்பா ஆசிய நாடுகளுக்கு முக்கியமானது. அதிலும் குறிப்பா இந்தியா, இலங்கை, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு, பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு மிக முக்கியமானது. ஆகவே அங்கே ஒரு விடயம் அல்ல, 2 விடயம் மிக முக்கியமானது. இந்த யுத்தத்தில் ஈரான் வெற்றி பெற்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இனிமேல் சுயஸ் கால்வாய் மாதிரி, பனாமா கால்வாய் மாதிரி அது எங்களுடைய கட்டுப்பாடில் இருக்கும். அதன் ஊடாக செல்லும் கப்பல்கள் சுயஸ் கால்வாயை போல, பனாமா கால்வாயை போல கட்டணம் செலுத்தி தான் செல்ல வேண்டும் என்ற நிலைமையும் உருவாகக்கூடும். ஆகவே இப்பொழுது யுத்தம் முடிந்தாலும் சில வேளைகளில் கட்டணம் செலுத்தும் முறை ஆரம்பித்தால் போக்குவரத்து செலவு இன்னும் அதிகரிக்கும். ஆகவே இலங்கையுடைய விவசாயத்துறை இந்த யுத்தம் எங்களுடைய எரிபொருள் மின்சாரத்தை தாண்டி விவசாயத்துறையை தொட்டு நிற்கின்றது. ஆகவே உங்களுக்கு தெரியும், நான் சொன்னேன் 1929-30களில் உலக பொருளாதார மந்தம் ஏற்பட்டது. அப்பொழுதெல்லாம் இலங்கையில் இவ்வளவு வாகனங்கள் ஓடவில்லை, இவ்வளவு மக்கள் மின்சாரம் பாவிக்கவில்லை, இந்த அளவுக்கு வளமாக்கியும் தேவை இருக்கவில்லை. ஆகவே இலங்கை திருவோணமலை துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரித்தானிய கப்பல் மீது ஜப்பானிய விமானப்படை ஒரு தாக்குதல் செய்தது. அந்த கப்பலை நீங்கள் இப்பொழுதும் மூழ்கிய கப்பலை பார்க்கலாம். அதைவிட இலங்கைக்கு வேற தாக்கம் ஏற்பட்டதாக வரலாற்று பதிவேடுகள் இல்லை. ஆனால் இந்த யுத்தம் இப்பொழுது ஒரு உலக பொருளாதார மந்தம் வருமாக இருந்தால் அது இலங்கை பொருளாதாரத்தை மிக மோசமாக பாதித்துக் கொண்டிருக்கின்றது.